கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையால் இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் இந்த தொடர்பு சாதனங்களின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் தான் திருக்குர்ஆனை இறக்கியுள்ளான் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அந்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பன போன்ற விஷயங்களை நாம் முழுமையாக உள்வாங்கும் பொழுதுதான் இந்த திருக்குர்ஆனின் மகிமை நமக்கும் புரியும், நாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். அந்த நோக்கத்திலே இன்று ஒரு வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். 25வது அத்தியாயம் அல் ஃபுர்கான் என்று தலைப்பிடப்பட்ட அந்த அத்தியாயத்தில் 32வது வசனம் மற்றும் 33வது வசனம், அதனுடைய மொழியாக்கத்தை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆம், மேலும் இறை நிராகரிப்பாளர்கள் கேட்கிறார்கள், இவர் மீது குர்ஆன் முழுவதும் ஒரே நேரத்தில் ஏன் இறக்கி அருளப்படவில்லை? ஆம், இவ்வாறு ஏன் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதனை நல்ல முறையில் உமது இதயத்தில் நாம் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் இதே நோக்கத்திற்காகத்தான் இதனை நாம் பகுதி பகுதிகளாக ஒரு குறிப்பிட்ட வரிசை கிரமத்துடன் தனித்தனியாக நாம் இறக்கியிருக்கின்றோம். மேலும் இதில் இந்த விவேகம் இருக்கிறது. அவர்கள் உம்மிடம் வினோதமான விஷயத்தை அல்லது வியப்புக்குரிய விஷயத்தை கேட்டு வந்த பொழுதெல்லாம் அதற்குரிய சரியான விடையை உரிய நேரத்தில் உமக்கு அளித்துள்ளோம். மேலும் மிக அழகான முறையில் விஷயத்தையும் விளக்கியுள்ளோம். இதுதான் இறைவன் இந்த வசனத்தில் சொல்கின்ற வாசகம். அதாவது மக்கத்து காபிர்களும் சரி, மதீனாவில் இருக்கக்கூடியவர்களும் சரி, அதற்கு அப்புறம் ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம் இது. அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஏன் முழுவதுமாக இறக்கி அருளப்படவில்லை? ஏன் முழுவதுமாக இறக்கி அருளப்படவில்லை? அப்படி என்றால் இவருக்கு கொஞ்ச காலம் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது போய் கேட்டுக்கிட்டு வந்து அல்லது இவர் யோசிச்சு இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த சூழலை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆகவேதான் வெளிப்படையாகவே அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், அவர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நிராகரிப்பாளர்கள் கேட்டார்கள், லவ்லா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆன ஜும்லத்துன் வாஹிதா, ஒட்டுமொத்தமாக ஏன் குர்ஆன் இறக்கி அருளப்படவில்லை என்று கேட்கிறார். அல்லாஹ் அதற்கு மிகச் சரியான பதிலை அவர்களுக்கு குறிப்பிட்டு காமிக்கிறான். என்னவென்றால் அல்லாஹ் சொல்கிறான், லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் வரத்தல்நாஹு தர்தீலா வலா யஅதூனக பிமஸலின் இல்லா ஜஅனாக பில் ஹக் வஅஹ்ஸன தஃப்ஸீரா அல்லதீன யஹ்ஷரூன அலா உஜூஹிஹிம். இதுக்கு பின்னால் வருகின்ற வசனம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது பொதுவாக இது மனிதர்களுக்கு அருளப்பட்டது, இறை தூதருக்கு மட்டும் அருளப்பட்டதில்லை. இது ஹுதல்லின் நாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்குமானது. ஆகவே மக்களை மையப்படுத்தி யோசிக்கும் பொழுதுதான் இதனுடைய அம்சம் சரியாக புரியுவது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நல்ல முறையில் இதயத்தில் பதிய வைப்பதற்காக. மனப்பாடம் என்றது மட்டுமில்லை இந்த விஷயம், நல்ல முறையில் இதயத்தில் பதிய வைப்பதற்காக என்று சொல்லிட்டு சொன்னா இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் அப்படிங்கிறதல்ல. அது ஈஸியான விஷயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை இறக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அதனுடைய ஆழம், அதனுடைய நம்பிக்கை, அதனுடைய விஷயம், இவைகள் அனைத்தையும் அனுபவபூர்வமாக புரிந்து உள்வாங்கிக் கொண்டு செயல்படுவதற்குண்டான வாய்ப்பும் சூழலும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவதிலே இருக்கிறது. மொத்தமாக இறக்கினால் இதற்குண்டான விவகாரமும் விஷயமும் வேறு மாதிரியாக மாறிவிடும். அதே ஆகவேதான் உங்களுடைய இதயத்தில் பதிய வைப்பதற்காக என்று வாசகத்தை குறிப்பிட்டு காமிக்கிறார். அடுத்து சொல்கிறான், வரத்தல்நாஹு தர்தீலா, வரிசை கிரமத்துடன் படிப்படியாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இதுவும் முக்கியமான அம்சம் தானே. எந்த விஷயத்தில் முதலில் சொல்ல வேண்டும், எந்த விஷயத்தில் அடுத்து சொல்ல வேண்டும், சொன்ன விஷயத்தை விட வேறு விஷயம் அத்துடன் எதை சேர்த்து சொல்ல வேண்டும், இவைகள் எல்லாம் நடைமுறை சார்ந்த விஷயங்களாக மக்களுக்கு போய் சேரப்போகும் பொழுது அந்த மக்கள் இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் அவ்வப்பொழுது என்ன செய்கின்றார், இந்த விஷயத்தை இறக்கி வைக்கின்றார். ஆகவே அவர்களுடைய கேள்வி என்பது அடிபட்டு போய் விடுகின்றது. படிப்படியாக அதை இறக்கினால் மட்டுமே இது மாதிரியான ஒரு தர்த்தீபின் அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றாக விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதற்குண்டான வாய்ப்பையும் அதிலே என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இறைவன் சொல்லி காட்டுவது என்னவென்று சொன்னால்,
இல்லா ஜிஅனாக பில் ஹக். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க உன்னிடத்துல வினோதமான ஆச்சரியமான விஷயங்களை கேட்கிறாங்க. அப்படி கேட்க போகும் பொழுது ஒட்டுமொத்தமாக குர்ஆன் இறங்கி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க பார்க்கலாம், எங்க இருக்குது, ஏது இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயம்லாம் வரும். அப்பவே அல்லாஹ் இறக்குறான். அல்லாஹ் தான் சொல்றான், வினோதமான விஷயங்களை, ஆச்சரியமான விஷயங்களை உம்மிடத்தில் அவர்கள் கேட்க போகும் பொழுது அதற்கு நாம் அப்பப்ப பதில் சொல்றோம். அதற்கு நாம் என்ன செய்யறோம்? அப்பப்போ உமக்கு பதில் சொல்லி தருகிறோம். ஆகவே இதுவும் அதிலே மிக முக்கியமாக அடங்குமதே. அடுத்து இன்னொன்னை நீங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக குர்ஆனை இறக்கி வைத்து விட்டால் ஆளாளுக்கு ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிருவான். அவன் புரிஞ்ச மாதிரி ஒரு விளக்கத்தை மாத்தி சொல்லுவான். இதுதான் அதுக்கு விளக்கம் அடிச்சு சொல்லுவான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதனுடைய நோக்கம், மக்களுக்கு அது அருளப்பட்டதனுடைய நோக்கம் மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சில வசனங்கள் இறக்கி அருளப்பட்டதற்கு பின்னால் அந்த வசனங்களுக்கு தவறாக யாராவது எதையாவது சொல்லி திசை திருப்ப நாடினால் அல்லாஹ் அறிவித்து விடுவான். இவர்கள் இந்த வசனத்தை வைத்து திசை திருப்ப நாடுகிறார்கள். ஆகவே இதுதான் அதனுடைய அசல் விஷயம். உமது இறை தூதர் எதை சொல்றாரோ அதுதான் சரியானது என்ற ரீதியிலே அல்லாஹ் அதற்கு மறுவிளக்கம் கொடுத்து அதை தெளிவுபடுத்துவதற்குண்டான ஒரு சூழலும் இந்த வசனத்தில் அல்லாஹ் விளக்குகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி காமிக்கின்றார். புரியாத நிலையில் அல்ல, புரிந்த நிலையில் அல்லாஹ் அது அழகாக என்ன செய்திருக்கின்றான், ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி வைத்திருக்கின்றான். இந்த ரீதியிலே தான் இந்த விஷயத்திற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக அருமை சகோதரர்களே, இந்த கேள்வி அறியாத முஸ்லிம்களிடத்தில் கூட இருக்கிறது. மொத்தமா இறக்கி வச்சிருக்கலாமே, அப்படி ஒரு புத்தக வடியில வந்திருக்கலாமே என்கிற மாதிரி எல்லாம் சில உணர்வுகள் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு சந்தேகத்துடன் இருக்கின்ற நபர்களும் இது செய்கின்றார்கள், இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இது பதில் உரைக்கிறது. ஆகவே இந்த பதிலை இறைவன் அவர்களுக்கு சொன்னதற்கு பின்னால் இந்த விமர்சனங்களை அவர்களால் சொல்ல முடியவில்லை. மொத்தமா வந்தா என்ன அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்ய முடியல, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இதுதான், இது கூட அதற்கு ஒரு ஆதாரம். இப்படி கேட்டதாலதானே இப்படி பதில் சொல்ல முடியாது. மொத்தமா இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா என்னவாக முடியும் அது? ஆகவே அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட விளக்கத்துடன் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய கேட்டிருக்கிறாங்க, நிறைய விளக்கங்கள் அதற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடரும் அதற்காக வேண்டிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹு தஆலா இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் இறக்கி வரப்பட்ட இந்த குர்ஆனை இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக பொருளறிந்து புரிந்து கொண்டு இன்னும் விளக்கத்துடன் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கும் நிலைநாட்டுவதற்கும் மற்றவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.